ஏப்ரல் 22 நம்ம நாட்டோட கருப்பு தினம். தீவிரவாதிகள் டூரிஸ்ட் பகல்கம்க்கு வந்திருக்க டூரிஸ்ட குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வெரிஃபை பண்ணி இந்துஸ்தானா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால குறைஞ்சது 26க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இதனால மிக பெரும் பின் விளைவுகள் பாகிஸ்தான் சந்திப்பாங்க. கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இது வாண்டடா வம்புக்கு வா அப்படின்றது போல செய்யணுன்றதுக்காகவே செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பார்டர் பகுதியில ராணுவ வீரர்கள் மேல தாக்குதல் பண்றது இது எல்லாமே மிலிட்டரி ரிலேட்டட் டேர்ம்ஸா இருக்கும். ஆனா டூரிஸ்ட குறி வச்சு தாக்குறதுக்கான காரணம் என்ன? அப்பதான் இந்தியா முழுவதும் இது ஒரு கலவரமா மாறும். ஏன்னா டூரிஸ்ட் நம்ம அங்க டூரிஸ்ட் பிளேஸ்க்கு பல ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் போயிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு இதோட பல பகுதியில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அங்கே போயிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸுக்குமே அது பிரச்சனையா இருக்கும். எல்லா ஸ்டேட்ஸோட சிஎம்முக்கும் அது பிரச்சனையா இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிப்பாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமா இருக்கும். அதுவும் ஜேடி வேன்ஸ் அவர்கள் நம்ம நாட்டுக்கு விஜயம் பண்ணிக்கிற இந்த சமயத்துல இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் ஒரு சைடு சம்மந்தமே இல்லாமல் F-35 வாங்கி ஆகணும்னு ஒரு அழுத்தங்கள் பெருமளவில் வைக்கிறாங்க. டீல்கள்லாம் பலதும் போட ஆர்வமா இருக்காங்க. நம்ம நாட்டோட இணைஞ்சு செயல்பட்டாகணும் அப்படிங்கிற முடிவில் அவங்க வந்திருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல அவங்க வளர்த்து விட்ட பாகிஸ்தான்னால நம்மளுக்கு இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு எந்த மாதிரியான பதில்கள் அவங்க தரப்போறாங்க? இப்ப இரு நாடுகளோட உறவுகள் ஸ்மூத்தா போகணும்னா இதை ஆரம்பிச்சு வச்ச ஒரு நாடு தான் இதை தீர்த்து வச்சு கொடுக்கணும். அவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களுக்கு கால் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரத்துல அப்படிங்கிறது போல இந்த அட்டாக் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒயிட் ஹவுஸ் தரப்பு ஸ்போக் உமன் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கேரளின் அவர்கள் பாப்பன் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாடு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மக்கள், அதுவும் டூரிஸ்ட் மக்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் போயிருக்கிறதுனால மிக பெரும் இழப்பு. இதனால ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அது பிடிக்காம இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 370 அதை ரிமூவ் பண்ணதுல இருந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. இத பாகிஸ்தான் தரப்புல இருந்து பார்த்து மக்களே வீடியோ பதிவு பண்ணி போட்டதெல்லாம் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அதாவது பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீர் பாத்தீங்கன்னா அது நம்மளோட காஷ்மீர் தான். அவங்க வம்படையா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீரை பார்த்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது, ஸ்கூல் இருக்குது, பில்டிங் இருக்குன்னு பார்த்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது போல பல விஷயங்கள் பிடிக்காம ஜம்மு காஷ்மீரோட வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது போல ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷனை யூஸ் பண்ணி இந்தியாவை ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிறது போல கட்டங்கட்டி இது போல ஒரு செயல் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால ஜம்மு காஷ்மீரோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா பெருமளவில் கம்மியாகும். டூரிஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த மாகாணத்தில் வரக்கூடிய ரெவென்யூ மக்கள் பாதிப்படைவாங்க. திரும்ப இயல்பு நிலை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்ப ஒரு போர் சூழல் அப்படிங்கும்போது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போருங்கிறது எந்த அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்துது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யாங்கிறது பெரிய நாடு, உக்ரைன்கிறது குட்டி நாடு தான். ஆனா எந்த அளவுக்கு வம்படையா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். அதே போலதான் இப்ப பாகிஸ்தான் திட்டம் போட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் போருக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுனாலதான் டூரிஸ்ட குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் நம்ம அரசாங்கம் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரத்துல நம்மளோட அரசாங்கம் நல்ல முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருப்பான். அடுத்து அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தாக்குதல்கள் இரு தரப்புலையும் பயங்கரமா பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஒடசா பகுதியில ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா பனாமா பிளாக் வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் வந்திருக்குது ஒடசா பகுதிக்கு. அந்த ஒடசா பகுதியில ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் ரஷ்யாவுக்கு இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணியிருந்துருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒடசால பயங்கரமான ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க. பல தடவை பல வேவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒடசா பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே ஜாப்ரோஷியா பகுதியில் அதிகமான ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்கிவ் பகுதியில் அதிகமான ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கு. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அதாவது நைட் நேரத்தில் தாக்குதல் நடக்கும். ஸோ அதை ரெக்கார்டு பண்ணி ஏப்ரல் 21 நைட்லேருந்து ஏப்ரல் 22 அதிகாலை வரைக்கும் இது போல தாக்குதல் நடந்துச்சு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே பல மீடியாக்களும் பிரேக் டவுன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு தாக்குதலோட வீரியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் பாத்தீங்கன்னா 22 அதிகாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 22 காலையில இருந்து பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள். ஏன்னா இதுல வேரியேஷன்ஸ் வருது, டைம் டேரேஷன் இருக்கனால
70க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து வேவ் பை வேவா லான்ச் பண்ணியிருக்காங்க. மிசைல் தாக்குதல்களும் சில இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. தாக்குதல் பயங்கரமா இருந்திருக்கு. இப்ப அதே போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட விளாடிமிர் பகுதியில் இருக்கக்கூடிய விளாடிமிர் ஓப்லாஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அந்த பகுதியில ஆர்ட்டிலரி ஷெல்லிங்லாம் உருவாக்குறாங்க. அதெல்லாம் பதுக்கி வச்சிருந்தாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மேல தாக்குதல் பண்றோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்லிக்கிறாங்க. அங்கேயும் மஷ்ரூம் கிளவுட்ஸ் மாதிரி மிக பெரும் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இரு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவில் எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு. இது பிரச்சனை முடிவை நோக்கி போதா இல்ல புது தொடக்கமான்றத எங்க கேள்வி. ஏன்னா அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுக்குறாங்களாம். கூடிய சீக்கிரத்துல கிரீமியாவையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரஷ்யாவோடதுன்னு அங்கீகரிங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியனும் அழுத்தங்கள் கொடுக்கறதா சொல்லப்பட்டுட்டு வருது. செய்திகள் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் விட்டாஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா, திரும்பவும் ரஷ்யாவுக்கு விஜயம் பண்ண போறாரு. இது ரிலேட்டடா பேசணும் அப்படிங்கிறது போல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட பீஸ் டீலை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம போன பதிவில் சொல்லியிருப்போம் 3 நாட்குள்ள டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ள நியூயார்க் டைம்ஸ்க்கு மூக்கு வைத்துருச்சு. அது என்னவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்னா அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அது உண்மையா என்ன ஏதுங்கிறது ட்ரம்ப் அவர்கள் சொன்னாதான் தெரியும். ஏன்னா இது போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மீடியாக்கெல்லாம் பலதும் சொல்றாங்க. பொய்யா பேசிட்டு திடீர்னு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் மீடியாவில் போடுவார். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரீமியாலாம் ரஷ்யாவோடதுன்னு அங்கீகரிக்கணும். அது போக 20% ஆஃப் த உக்ரைனோட பகுதிகள் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும். இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. கிரீமியா மட்டும் அங்கீகரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது போல இந்த டீல் ப்ரொபோசல் இருக்கு அப்படிங்கிறது போல. ரெண்டாவது நேட்டோவில் சேர மாட்டாங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணிக்கிறாருன்னா இந்த நியூயார்க் டைம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க சொன்னதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு வேற கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோங்க அப்படிங்கிற அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. அதாவது 14 வருஷமா போர் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த கிரீமியாக்காக. என்ன 2022 ஆரம்பிச்சேன்னு நினைச்சிங்களா? கிரீமியா எப்போ ரஷ்யா வந்து பிடிச்சாங்களோ அப்பத்துலேருந்து நாங்கள் போர் செஞ்சுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்பெல்லாம் விட்டுற மாட்டோம். நாட்டோலையும் நாங்கள் சேருவோம் அப்படிங்கிறதோட வந்து திரும்பவும் உக்ரைன் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா உடம்புப்படியா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரத்தில் முடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மிக பெரும் பிரச்சனையா மாறும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அட் த சேம் டைம் நம்ம அப்படியே கீழே மிடில் ஈஸ்ட் வந்துட்டோம்னா இஸ்ரேல் ஈரானை தாக்குறதுக்கான போர் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் இந்த நெவட்டம் ஏர்வேஸ் அடிச்சாங்க இல்லையா, ஸோ அதை அடிச்சது எப்படி அப்படிங்கிறத சிமுலேட் பண்ணி திரும்ப செஞ்சு பார்த்துருக்குறாங்க. ஒருவேளை அது போல தாக்குதல் வருதுன்னா நம்மளால தடுக்க முடியுமா அப்படிங்கிறது போல எடுத்து செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரும் அளவுல இஸ்ரேலும் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கு. இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. அமெரிக்கா நம்மளுக்கு எதிர்த்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவும் போது எகெயின்ஸ்டாக போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த டைம் தான் சரியான டைம் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் நினச்சி நம்ம மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா பங்களாதேஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஏதுவான அரசாங்கம் இல்லை. வாண்டடாக அங்கே மாற்றி வச்சுக்கிறாங்க. மேபி சிக்கல் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம நாட்டுக்கு இருபுறத்துலையும் சண்டைகள் இருக்குமா? இதுக்கு சீனா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஏன்னா கரெக்டான காய் நகர்வுகள். இப்ப இந்த இடத்துல சீனா நம்மளுக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்க அப்படின்னா ஒண்ணு பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனா வர முடியாது. வந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆதரவா நம்ம கண்டிப்பா சீனாக்கு எகெயின்ஸ்டா போற மாதிரி, அமெரிக்காவோட ஆதரவோட நம்ம சீனாக்கு எகெயின்ஸ்டா போற மாதிரியான சூழல்கள் உண்டாயிரும். இல்ல அப்படின்னா இப்ப அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு எப்படி F-16 வச்சிருக்காங்க, ஸோ அது போல ஆயுதங்கள் கொடுக்கறது, அம்யூனிஷன்ஸ் கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா போற மாதிரி ஆயிரும் பிரிக்ஸ் நாடுகளோட இணைச்சு. ஸோ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் தான். ஸோ இது போல இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் நாடுகள் இருக்க மாட்டாங்க. இதுதான் சரியான சான்ஸ். நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.